கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதனால் உண்டாகக்கூடிய நன்மை, அநேக நன்மைகள் வேதத்தில் இருக்கிறது, நாம் பார்த்துருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நீதிமொழிகளில் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை, அதாவது ஒரு நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். அதாவது ஒரு மன உறுதியோடு கூட, அதாவது அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை. எந்த இடத்துலையும், எந்த நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும் அவன் தேவன் மேலே ஒரு நம்பிக்கை உள்ளவனா அவன் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவதனால, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் திட நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். எல்லாவற்றிலும் ஒரு உறுதியாய், மன உறுதியாக அவன் அசைக்கப்படாதவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம், அதாவது அவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்போடு கூட காணப்படுவார்கள், அவனுடைய பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுவதனால ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நம்பிக்கை உள்ள கர்த்தர் இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஒரு நம்பிக்கை உள்ள தேவன் நம்மளை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய சந்ததி இந்த பூமியில் பிளத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நம்ம 128ஆம் சங்கீதத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்க முடிகிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவதனால தேவன் நம்மளை நம்பிக்கை உள்ளவர்களாக, உறுதி உள்ளவர்களாக, அசைக்கப்படாதவர்களாக தேவன் இந்த பூமியிலே நம்மை நிலைநிறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுவதனால ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். பாதுகாப்போடு கூட காணப்படுவதற்கு தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுவதனால திட நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே, இந்த பூமியில், இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்வதற்கு, உறுதியோடு கூட வாழ்வதற்கு, அசைக்கப்படாதபடி வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்கிறவர். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறவர், பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்ம நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.